இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் தீத்து 1:11. அவர்களுடைய வாயை அடக்க வேண்டும், அவர்கள் இழிவான ஆதாயத்துக்காக தகாதவைகளை உபதேசித்து முழு குடும்பங்களையும் கவிழ்த்து போடுகிறார்கள். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறத பார்ப்போம். நம்மளோட வாழ்க்கையில் நம்மளோட விஷயத்தில் நம்மளாக ஒரு முடிவு எடுத்தால் கூட தப்பாகாது. ஆனால் நமக்குன்னு சில பேர் வருவாங்க, அட்வைஸுன்னு பண்ணுற பேரில் நமக்கு தேவையில்லாத விஷயத்த சொல்லி நம்மளோட மனசில் திணிச்சு நாம் சரியாக எடுத்த முடிவையும் எடுக்க விடாமல் தப்பான முடிவை எடுக்க வச்சு கடைசியில் மொத்தமாக நம்மளோட வாழ்க்கையவே கவுத்தி போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் நாம் அவங்கள பார்த்து நீங்கள் சொன்னபடி தானே செஞ்சேன், இப்போ தப்பாக முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லி கேட்டோம்னா அதுக்கு என்ன சொல்லுவாங்க, இப்படி நடக்கும்னு எனக்கு தெரியாது, இதில் இவ்வளோ சிக்கல் இருக்குன்னு எனக்கு தெரியாதுன்னு ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவாங்க. அதனால் நம்மளோட வாழ்க்கையை பற்றியோ விஷயத்தை பற்றியோ முடிவு எடுக்கும்போது உண்மையான ஒருத்தர் நமக்கு இருக்கிறாரு. அவர்கிட்ட கேட்கும்போது சரியான வழியை சொல்லுவார். ஏன்னா கடவுள் ஒருவருக்கு தான் தெரியும் நமக்கு எவ்வளவு சிக்கல் இருக்குது, அதில் எப்படி நம்மளை வழி நடத்தணும்னு. அதனால் யாராச்சும் நமக்கு தேவையில்லாத யோசனையோ இல்லை அட்வைஸோ சொல்ல வராங்கன்னா அவங்க பேசுகிறதுக்கு முன்னாடியேவும் கடவுள்கிட்ட கேட்டிருக்கேன், கடவுள் சொல்லியிருக்கேன், அவர் எனக்கு நல்ல வழியை காமிப்பார்னு சொல்லி அவங்களோட வாயை அடைச்சிடணும். நாமளும் நம்மளோட ஆலோசனை கர்த்தர்கிட்ட ஆலோசனை கேட்கும்போது கண்டிப்பாக நமக்கு ஆலோசனை சொல்லுவார், நல்ல வழியை காமிப்பார். ஆமேன்.